அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ் வஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் 8ஆம் நாள், துல்ஹஜ்ஜுடைய 8ஆம் நாள், இதுக்கு யௌமு தர்வியான்னு சொல்லப்படும். எல்லா ஹாஜிகளும் மினாவை முன்னோக்கி போவாங்க. அது கிரானாக இருந்தாலும் சரி, இஃப்ராதாக இருந்தாலும் சரி, தமத்துவா இருந்தாலும் சரி. கிரான் இஃப்ராதில் உள்ளவங்க இஹ்ராத்தோடு இருக்கிறாங்க. தமத்துவான முறையில் செய்கிறவங்க அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்களோ, குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து மக்காவுக்கு வந்து தமத்துவான முறையில் செய்துட்டு அவங்களுடைய ஹோட்டல்களில் தங்கியிருப்பாங்க. அவங்க அந்த ஹோட்டலில் இருந்து கொண்டே நாம் இஹ்ராத்துக்கு செய்யக்கூடிய சுன்னத்தான காரியங்களை செய்து கொண்டு அவங்க ஆண்களும் பெண்களும் நியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, அவங்க மினாவுக்கு செல்வார்கள். கிரான் இஃப்ராதான முறையில் உள்ளவர்கள் ஏற்கனவே இஹ்ராத்துடன் தான் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் இப்போது மினாவிலே சென்று அந்த மினாவில் நபி அவர்கள் லுஹர், அசர், மகரிப், இஷா, சுபஹ் 5 தொழுகைகளையும் தொழுதார்கள். இதில் அந்த நாள் அங்கே தங்குறது சுன்னத்தாக இருந்தாலும் நாம் சுன்னத்து ஃபர்து என்று வித்தியாசப்படுத்தாமல் முழுமையாக செய்ய முயற்சிப்போம். முடியாத கட்டத்தில் அது விடுபடுவதை தவிர மற்றவைகளை எல்லாம் செய்ய முயற்சியோம். ஆகவே அங்கே நாம் 5 தொழுகைகளை தொழ ரசூலுல்லாஹ் அங்கே தொழுதிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு யாரு கிடைக்குதோ அதை செய்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். 4 ரக்காத் தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவது. அந்த நாளிலே நாம் தனிமையில், அதாவது மக்களோடு அந்த இடத்திலே நாம் இருப்போம். அந்த கூடாரங்களுக்குள் தேவையில்லாத அனாவசியமான புறம் பேசுவது, கோல் சொல்லுவது, இது மாதிரியான எந்த வாசகங்களையும் எந்த வார்த்தைகளையும் எப்போதும் பேசக்கூடாது. ஹஜ்ஜிலே குறிப்பாக பேசக்கூடாது. ஹராம்களை பெண்களாக இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், உங்களுடைய ஆடைகள் விஷயத்தில் எப்போது நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அங்கேயும் நீங்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். ஆண்கள் பெண்கள் எல்லாம் அங்கே ஒன்றாக இருப்பார்கள் பக்கம் பக்கத்தில். அந்த ஹராமான விஷயங்களை நாம் பெண்களை பார்க்கக்கூடிய விஷயங்களில் கூட நாம் தவிர்த்து கொண்டு திக்ருகளிலும் பயான்களை கேட்பதிலும் துவாக்களை செய்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் அந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 8ஆம் நாளில் இந்த 5 தொழுகைகளையும் முடித்துவிட்டு அடுத்த நாள் 9வது நாள் காலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்ததற்கு பிறகு என்ன செஞ்சாங்க, அரஃபாவுக்கு சென்றார்கள். இன்ஷா அல்லாஹ் 9வது நாளுடைய அந்த கிரிகைகளை பற்றி இனிமேல் தெரிந்து கொள்வோம்.